ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அஸ்மா ரபானி சமையல். நம்ம சுவையான மிளகு ரசமும் நுரையீரல் வறுவலும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு, சீரகம், நமக்கு காரத்துக்கு ஏற்ற காஞ்ச மிளகா, ஒரு தக்காளி, பூண்டு கொஞ்சம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணி வச்சுப்பேன். கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஒரு லைட்டாக குறப்பாக அரைச்சி எடுத்துங்க. அதில் மஞ்சத்தூள், நம்ம எல்ச்சி பெருங்காயத்தூள், ஒரு தக்காளி, முழு தக்காளியை பிசைஞ்சு நம்ம எடுத்துக்கணும். அதில் பாருங்கள், இதேமாதிரி ட்ரை பண்ணால் ஈஸியாக நம்ம ரசம் சுலபமான முறையில் ரசம் வச்சுக்கலாம். நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு சத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுங்க. அதில் கடுகு பொரிஞ்சு வந்தோடனே 2 வெந்தயம், ரொம்ப போட்டுறாதீங்க, சும்மா லைட்டாக போய் வெந்தயம் கசப்பு வந்துடும். 2 சீரகம், ஏன்னா நம்ம மிக்ஸிலேயே சீரகம் போட்டிருக்கோம். இதில் 2 காஞ்ச மிளகா, தட்டி வச்ச பூண்டு போட்டு நல்லா இந்த பூண்டு நம்ம முறை தான் சிகப்பாக நம்ம வறுத்து வரணும். அப்போ தான் நம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட். இது நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பேஸ்ட்டு, அதை இதில் அந்த சத்தில் ஊற்றுங்க. அந்த மிளகு சீரகம் நம்மளுக்கு நல்லா வெந்து வரணும். அப்போ தான் டேஸ்ட் நம்ம சூப்பராக இருக்கும். இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டே ஊற வச்சுருந்தோம் புளி, அதை கரைச்சி, அதான் ஒரு பெரிய சைஸ் லெமன் சைஸில் ஒரு புளி போடுங்க. அதை கரைச்சி வச்சு இது கொதி வந்துச்சுங்களேன், நல்லா வெந்து வந்துருக்கும். இப்போ இதில் சிம்மில் வச்சுட்டு, லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த புளியை கரைச்சி அதை ஊற்றிட்டு நல்லா அதை நுர பதம், ரொம்ப கொதிக்கக்கூடாது, நுர பதம் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடணுங்க. பாருங்கள், நான் புளியும் ஊற்றிட்டேன். இதில் தேவையான தண்ணி ஊற்றி நுர பதம் வந்தோடனே மேலே கருவேப்பிலை தூவி விட்டு லைட்டாக ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ரொம்ப கொதிச்சுன்னா நமக்கு ரசம் நல்லா வராது டேஸ்ட்டு. பாருங்கள், நமக்கு நுர வந்தோன்னே காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பசங்க விடைமலை மாலை, இது குளிருக்கு மலைக்கேற்ற காரசாரமாக ரசம் ரெடிங்க நம்மளுக்கு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம காரசாரமான நுரையீரல் வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயம் போடுங்க. நான் செமி கிரேவியாக தான் செய்கிறேன். அதுக்கு ரொம்ப வெங்காயத்துக்கெல்லாம் போடக்கூடாது. சும்மா பெரிய சைஸ் வெங்காயம் 2, பெரிய சைஸ் தக்காளி 2. இது வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் எப்போவுமே ஆஸ் யூஷுவல் சொல்கிறது தான். சால்ட் உப்பு போட்டால் சீக்கிரம் வெந்துடும். அந்த வெங்காயம் நமக்கு வதங்கி வந்துடும் ஃப்ரை. நெக்ஸ்ட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதில் தக்காளி போட்டு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்து வரணுங்க. இதை பாருங்க, டேஸ்ட்டும் இதுமாதிரி செஞ்சு பசங்களுக்கு கொடுத்தா நம்ம உடம்புக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி சாப்பிடாத பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் தக்காளியும் போட்டேன். இது நம்ம ரொம்பலாம் வெங்காயம் தக்காளி வதங்க அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம குக்கரில் விடுறதுனால அந்த இதுலேயே நம்மளுக்கு வெந்து வந்துடும். நம்ம 7-8 விசில் விடணும். அப்போ நுரையில் டேஸ்ட் நல்லா வெந்து நம்மளுக்கு மெதுப்பாக வரும். பாருங்கள், நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மஞ்சாத்தூள், ரெட் சில்லி பவுட்ரு, வீட்டு குழம்பு மிளகாத்தூள், நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை, அதுக்கப்புறமா பாருங்கள், இதில் நல்லா நமக்கு வெந்து வரணும். இதில் சிக்கன் மசாலா போட்டாக்கா இந்த கிரேவிக்கு நம்ம நல்லா நம்ம எது செஞ்சாலுமே கொஞ்சம் லைட்டாக சிக்கன் மசாலா சேர்த்தோம்னாக்கா அது டேஸ்ட் நமக்கு சூப்பராக எடுத்து கொடுக்கும், டேஸ்ட்டு வரும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணியும் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணதால் நான் போடுற வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷன் ஆகும். நான் கரம் மசாலா போட்டுக்கிறேன். இப்போது போட்டு இதில் தண்ணி, இந்த கிரேவிக்கு எதாவது தண்ணியை ஊற்றுங்க. அதில் ஊற்றி நுரையீரல் மாமியார் ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுதான் இதில் போட்டு தண்ணி ஊற்றுருக்கேன்னா இதில் நான் இதில் தேங்காயில் அரைச்சி ஊற்ற மாட்டேன். அதே செமி கிரேவியாக மாதிரி தான் வரும். பாருங்கள், பார்க்கறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக நமக்கு அழகாக வருதுன்னு பாருங்களேன். இது சின்ன பசங்கள்லேருந்து பெரிய வயசானவர்களும் சாப்பிட்லாம். இது அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. இது பாருங்கள், அது போட்டு குக்கர் போட்டு மூடிட்டுனாக்கா 8 விசில் 6-7 விசில் விட்டால் சூப்பராக வெந்து வந்துடும். பாருங்கள், நமக்கு வெந்து வந்துடுச்சு. இப்போது நல்லா எண்ணெய் பதமாக எவ்வளோ நம்ம நல்லா எடுத்து வைக்க போகிறோம். சூப்பராக இருக்குது எங்கள் வீடியோ. இது எங்கள் வீட்டுக்காருக்கெலாம் பிடிச்ச நுரையீரல். இது டேஸ்ட்டாக இருக்கும். இது ரசத்துக்கு, சாம்பாருக்கு, இட்லி, தோசைக்கெல்லாம் சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குங்க. இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.